ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. இன்னைக்கான ட்ரைனிங் வந்து ஒரு ஸ்பெஷல் டாபிக். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ட்ரைனிங்கே வந்து என்னன்னு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி நம்ம வந்து ட்ரைனிங் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துறது. அதாவது ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வரும்? ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் யார் வருவா? நம்ம வந்து டைரக்டா ஐடியே போடாம ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு வந்துட முடியாது. ஃபர்ஸ்ட் ஐடி போடணும். அப்ப ரெக்ரூட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம். புது ஐடிஸ் நிறைய கிரியேட் பண்றோம். நிறைய ஐடி கிரியேட் பண்றோம். ஐடிஸ்லாம் நிறைய நான் போடுறேன். ஆனா அவங்கெல்லாம் ட்ரைனிங்க்கு வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு கீழே ஆக்டிவா மாறவே மாட்டேங்கிறாங்க. ஜாயின் பண்றதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆளே அட்ரஸே இல்லை. நான் புது ஆளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு சிலர் வந்து அதை சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ட்ரைனிங்க்கு வர வைக்க மாட்டாங்க. ட்ரைனிங்க்கு வந்தாதான் அடுத்து லீடரா மாறுவாங்க. லீடரா எப்படி மாறுவாங்க? ஒருத்தரை சேர்த்தி விட்ட உடனே நீங்களே வாயில பேசி, நீங்களே வந்து ஒரு ஃபோன் கால்ல, ஒரு கால்ல பேசி அவங்க உடனே லீடரா மாறிடுவாங்களா? நான் கேட்கறேன். ஓகேவா? ட்ரைனிங்க்கு வர வைக்கணும். ட்ரைனிங்க்கு வரும்போது ட்ரைனிங்க்கு வரவங்களோட கவுண்ட் அதிகப்படுத்தணும். அந்த கவுண்ட் அதிகமாகும் போது நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா அதுல நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க. இப்ப நமக்கு நிறைய லீடர்ஸ் வரணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரைனிங் பார்க்கணும். நிறைய பேர் ட்ரைனிங் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேரை நமக்கு கீழே வந்து ஐடி போடணும். நம்ம மூலியமா ஐடி போடணும். நிறைய பேர் ஐடி போடும்போது தான் நிறைய பேர் ட்ரைனிங் வருவாங்க. நிறைய பேர் ட்ரைனிங் பார்க்கும்போது தான் நிறைய லீடர்ஸ் வந்து நமக்கு கீழே உருவாகுவாங்க. நிறைய லீடர்ஸ் வந்து பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நம்ம சும்மா 4 பேரை சேர்த்திட்டு 4 பேரும் ட்ரைனிங் வரணும், 4 பேரும் வேலை செய்யணும், அவங்க லீடர்ஸா மாறணும் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. நம்ம போடக்கூடிய ஐடியில ஆவரேஜா ஒரு ஒரு ஆவரேஜுக்கு சொல்றேன். நம்ம போடக்கூடிய ஐடியில ஒரு 10 ஐடி கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒரு 4-5 ஐடி தான் வந்து 4-5 பேர் தான் வந்து ட்ரைனிங்க்கு வருவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வரக்கூடிய 4-5 பேர்ல வந்து 1-2 பேர் தான் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த 1-2 பேரும் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிட்டு டைம் எடுக்கும். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து 10 பேரை கூப்பிட்டா 4-5 பேர் தான் வந்து ட்ரைனிங் வரைக்கும் வருவாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வராங்க இல்லையா 10 பேர், 10 பேர் ட்ரைனிங் வரதுக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பேரை சேர்த்திருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி வந்து 10 பேர் ட்ரைனிங் வர இடத்துல ஒரு 4-5 பேர் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க, ஆக்டிவா மாறுவாங்க. அப்ப இப்ப இந்த 4-5 பேர் ஆக்டிவா இருக்கிறவங்க இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா ட்ரைனிங் வரக்கூடிய 10 பேரை 20 பேரா மாத்தணும். அப்ப நம்ம ஐடி போடக்கூடிய 30, 40, 50 பேரை வந்து அப்படி 100 பேரா மாத்தணும். அப்ப ஐடியே 100 நம்ம அப்படி போடணும் அப்படிங்கும்போது அப்ப இன்விடேஷன் ஒண்ணு இருக்கு. அப்ப எத்தனை பேர் நம்ம எல்டிபிக்கு உட்கார வைப்போம்னு பாருங்க. ஒரு ஐடி கிரியேட் பண்றதுக்கு எத்தனை பேர் உட்கார வைக்கணும்? அப்பதான் ஐடியா வரும். ஐடி வர ஐடியில அதுல ஒரு சிலர் தான் ட்ரைனிங் வருவாங்க. ட்ரைனிங் வரவங்கல ஒரு சிலர் தான் வேலை செய்வாங்க. இதுதான் பிசினஸ். இது இன்னைக்கு நடக்கிற பிசினஸ் இல்லைங்க. ஓகேவா? நான் சேர்ந்த புதுசுல இருந்து மட்டும் இப்படி இல்லை. கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான். எப்படி இன்னைக்கு இந்த கான்செப்ட் வரலைங்க. இந்த ரேஷியோங்கிறது இன்னைக்கு நேத்து நான் வரல, இல்ல இன்னைக்கு நேத்து இனிமேல் இப்படிதான் அப்படின்னு நான் சொல்லல. என்ன இவ்வளவு இப்படியா? அப்படி ஏங்க, இங்க சக்சஸ் பண்ண எல்லாருக்கும் இப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் இந்த பிசினஸே இருக்கும். இந்த பிசினஸோட நேச்சரே இப்படிதான். இப்படிதான் இங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணும். எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. இங்க சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் இருந்துச்சு. இந்த கம்பெனி ஆரம்பிச்ச டே ஒன்ல இருந்து இப்படிதான் இருந்தது. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு இந்த கான்செப்ட் வந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கு. ஓகே, இது இப்படிதான் இருக்கும். எப்படி எல்லாரும் வந்துருவாங்க? ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள, ஒரே டொமைனுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் மத்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? நம்ம எல்லாரும் வரணும்னு நினைப்போம். ஆனா நேச்சர் அப்படி கிடையாது இல்லையா? அப்ப நம்ம நிறைய பேரை கூப்பிடும் போது இதுக்குன்னு யார் இருக்காங்களோ, இதுக்கு யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க வருவாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து இப்ப வந்து ஒரு ஒரு கோச்சிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேவா? என்ன கோச்சிங் சென்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வேலைக்கு கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்றீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் உங்க கோச்சிங் சென்டர்லயே படிக்கணும்னு நினைப்பீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்க கோச்சிங் சென்டரே வந்துட்டா உங்களுக்கு நிறைய காசு வரும். ஆமா. ஆனா அப்படி வந்துருவாங்களா? நீங்க என்னதான் சூப்பர் டூப்பரா கோச்சிங் கொடுத்தாலும், என்னதான் உங்க கோச்சிங் சென்டர் மூலியமா நிறைய பேர் வேலை வாங்கினாலும் யோசிச்சு பாருங்க.
நீங்க என்ன நினைப்பீங்க? உங்கள நோக்கி வரவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க டிவில பேசுவீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க நீங்க பேசுற இடமெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் உங்கள பார்க்கிறவங்க எல்லாரும் உங்கள்ட்ட வரணும்னு தான் நினைப்பீங்க. அப்படிதான் எல்லா கோச்சிங் சென்டருமே ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒரே இடத்துக்கு வந்துடுறது இல்ல. அவங்க வேற படிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வேற வேற இடத்துக்கு போவாங்க. ஆனா அவரு ஒருத்தர் எல்லாரையும் சேர்த்தணும்னு தான் அவர் நினைப்பாரு. இந்த கோச்சிங் சென்டரோட ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு ஏரியாலயும் இந்த கோச்சிங் சென்டர உருவாக்கணும்னு அவரு முனைப்பு காட்டுவாரு. அவரோட பெஸ்ட்ட குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எத்தனையோ பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, சேருவாங்க. பட் ஆனா இன்னமும் பல ஆயிரம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த இத தாண்டி வெளிய எத்தனையோ பேர் இருப்பாங்க. இருப்பாங்களா? மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு போத்தீஸ் அ அந்த துணி கடை எடுத்துக்கோங்க. ஒரு ஷாப்பிங் மால் எடுத்துக்கோங்க. அங்க வந்து எத்தன 1000 பேர் வந்து ஒவ்வொரு நாளும் உள்ள வந்துட்டு போறாங்க. ஒரு மால் எடுத்துக்கோங்க. எத்தன பேர் வந்து சும்மா ஏசிக்காகவே, வெயிலுக்காகவே உள்ள வந்துட்டு போவாங்க. உள்ள வர ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து துணி வாங்கிட்டு தான் போகணும். என்னடா இத்தன பேர் உள்ள வந்துட்டு வெளிய போறாங்களே! நமக்கு ஏசி வீணாயிட்டு இருக்கு, கரண்ட் பில் வீணாயிட்டு இருக்கே அப்படின்னு நெனச்சா, அந்த மாரி மாலோ, இல்ல வந்து ஒரு பெரிய துணி கடையோ பிரம்மாண்டமா உருவாக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தெரியும் இது பிசினஸ். இது ரேஷியோ இப்படிதான் இருக்கும். மாலுக்குள்ள வரவங்கள்ல 80% வந்து சும்மா தான் வெளிய போவாங்க. ஒரு வேலை ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. 20% தான் வந்து ஷாப்பிங்கே பண்ணுவாங்க. அதுல வெறும் 5% தான் வந்து கணக்கு பார்க்காம, காசு பார்க்காம செலவு பண்ணுவாங்க. இதுதான் ரேஷியோ. ஓகேவா? வெறும் 5% உள்ள வரவங்கள்ல வெறும் 5% மட்டும் தான் வந்து காசு வந்து மால்ல செலவு பண்ணணும். காசு பார்க்காம, கணக்கு பார்க்காம வருவாங்க. அந்த 5%க்காக தான் அந்த மாலே இருக்கு. ஓகேவா? நீங்க துணி கடையே எடுத்துக்கோங்க. நீங்க ட்ரெஸ் வாங்க போறீங்க. ஒரு வாங்க போறீங்க. இல்ல ஜுவல்லரி ஷாப் எடுத்துக்கோங்க. எத்தன பேர் உள்ள வராங்க, வெளிய போறாங்க. ஜூஸ் குடிச்சுட்டு போயிருவாங்க. எஸ் ஆர் நோ? அப்ப ஏன் வந்து வெஸ்டேஜ மட்டும் வந்து நமக்கு வரவங்க எல்லாரும் சேர்ந்துரணும், சேர்ற எல்லாரும் நின்றணும்னு நெனைக்கிறீங்க? அந்த எதிர்பார்ப்பு தான் உங்கள வந்து இந்த பிசினஸ்ல வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்ட, ஒரு ஏமாற்றத்த உங்களுக்கு குடுக்குது. இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம பெஸ்ட்ட நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம உள்ள வரவங்கள நிறுத்துறதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல, இல்ல வந்து ஒரு ஷாப்பிங் மால்ல அவங்க உள்ள வரவங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு வெல்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? இவரு வாங்குவாரா, வாங்க மாட்டாரா? அவங்க பெஸ்ட்ட அவங்க குடுப்பாங்க. அந்த ஒரு என்விரான்மென்ட்ட குடுப்பாங்க. நீங்க உள்ள வந்து போத்தீஸ்ல நேரா உள்ள வந்து 2ண்ட் ஃப்ளோர் போய் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு நேரா வெளிய போறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அத வந்து ஒரு சில ஸ்டாஃப்பும் பார்ப்பாங்க. இல்ல இவரு வந்துட்டு சும்மாவே வந்துட்டு வெறும் கையோடயே போறாருன்னும் பார்ப்பாங்க. ஆனா கேட்பாங்களா? ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன்னா இவரு இன்னைக்கு போனாலும் நாளைக்கு வருவாரு. ஓகேவா? கேட்டுட்டா எப்பயுமே வரமாட்டாரு. ஓகேவா? இன்னைக்கு அவங்களுக்கு உண்மையாலும் ட்ரெஸ் புடிக்காம கூட இருக்கலாம். ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போனவங்களா இருக்கலாம். நாளைக்கு வந்து வாங்கலான்னு கூட போயிருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. ஜுவல்லரி ஷாப் எஸ் ஆர் நோ? இதுதானே பிசினஸ். இத ஏன் நம்ப வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? நம்ப ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம்? அப்ப இத வந்து உங்களுக்கு புரியலைன்னா, உங்களால வந்து ரீட்டெயின்மென்ட்டே பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் பத்தாது. உங்களுக்கு எவ்வளோ பேர் நின்னாலும், இன்னும் ஏன் இத்தன பேர் நிக்கலன்னு தான் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஃபிரெண்ட்ஸ் இங்க வந்து லீடர்ஸ் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி ரீட்டெயின்மென்ட் வந்து பண்றீங்க? நீங்க எப்படி ரீட்டெயின்மென்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? என்னென்னலாம் பண்ணலாம்? லீடர்ஸ் அத எப்படி பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களோட தாட்ஸ், உங்களோட அ எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்ணணும்னா, FPKன்னு உங்க ரீநேம் பண்ணுங்க. ஏன்னா வந்து இங்க நெறைய நியூ ஜாயினர்ஸ் இருப்பாங்க. நெறைய பேர் வந்து இந்த பிசினஸ்க்கே புதுசு, இந்த இண்டஸ்ட்ரிக்கே புதுசு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுசா இருக்கும். நம்ப அவங்களுக்கு இந்த கான்செப்ட்ல, இந்த டாபிக்ல பேசும்போது, சொல்லும்போது, உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்த நீங்க ஷேர் பண்ணும்போது தான், அவங்களும் வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால வந்து தயவு செஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இத வந்து எப்படி பண்ணணும்? எப்படி பார்க்கணும்? எப்படி நம்ம டைம வந்து இதுக்குன்னு ஆ இந்த ரீட்டெயின்மென்ட், இந்த ட்ரெய்னிங் அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து லீடர்ஸ் யார வேணா வெல்கம் பண்றேன். ஸ்டார் அன்யப்போ யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த சான்ஸ பயன்படுத்திக்கோங்க. வந்து பேசுங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க மத்தவங்க எல்லார் கூடயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் எந்த ஒரு இதுவும் பண்ணல. உங்களுக்கான லிங்க்கு அ குடுத்துட்டேன். நீங்க ஜாயின் பண்ணி FBK ரீநேம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நான் அட்மிட் பண்றேன். நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ நீங்க எல்லாருக்கும் காமனா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இங்க நெறைய பேர் அத எடுத்துக்குவாங்க. சரி ஓகே. அப்படியே நான் கன்டின்யூ பண்றேன்.